ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். சேப்பங்கிழங்கு ஃப்ரை. இது வந்து கிறிஸ்பியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக உடையாமல் அழகாக வறுக்கிறது எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் இதே மாதிரி வரும். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சேப்பங்கிழங்கு எடுத்திருக்கேன். அது ஒரு 10 மினிட்ஸ் தண்ணியில் ஊற வச்சுட்டு 2-3 வாட்டி தண்ணி மாற்றி வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். அதை குக்கரில் வச்சுட்டு ஒரு 2 விசில் மட்டும் வச்சு வேக வைங்க. அதுக்கு மேலே வேகக்கூடாது. ரொம்ப வெந்துடுச்சுன்னா உடஞ்சி போயிடும், அப்புறம் நிறைய எண்ணெய் குடிக்கும். அதை வந்து 2 விசில் விட்ட பிறகு ஆற வச்சு தோல் உரித்து எடுத்துக்கலாம். தோல் மட்டும் உரிக்கிற அளவுக்கு தான் நம்ம வேக வச்சுருக்கோம், ரொம்ப குழைய வேக வைக்கல. கரெக்டாக 2 விசில் வச்சிங்கன்னா இந்த பதத்தில் வெந்துடும். இப்போ எல்லா சேப்பங்கிழங்கையும் உரித்து ஒரு அகலமான பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து தேவையான சைஸில் கட் பண்ணிக்கோங்க. சின்னதாக இருந்தால் 2ஆக கட் பண்ணுங்கள், பெருசாக இருந்தால் 3ஆக கட் பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ஆறின அப்புறம் கூட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம ஒரு பொடி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அரிசி மாவு சேர்க்கக்கூடாது. 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சோம்புத்தூள், 1 ஸ்பூன் உப்புத்தூள் எல்லாத்தையும் எடுத்துட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ வந்து இதை நம்ம சேப்பங்கிழங்கு மேலே தூவ போகிறோம். இப்போ வந்து கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. இந்த சேப்பங்கிழங்கு மேலே இந்த பொடியை தூவிட்டு கிண்ணத்தை குலுக்கி தான் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும். கரண்டி போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சி போயிடும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 1/2 hour இதை மேரினேட் பண்ணி வைக்க போகிறோம். சில்லி பவுடர் மட்டும் நம்ம லாஸ்ட்டாக தான் சேர்க்க போகிறோம். இப்போ வந்து இதை 1/2 hour அப்படியே மூடி வச்சுருங்க. 1/2 hour கழித்து திறந்து பார்க்கலாம். 1 ஸ்பூன் பொடி மட்டும் மீதி இருக்குது. 1/2 hour கழித்து பாருங்கள் எவ்வளோ எல்லோயிஷாக நல்லா மேரினேட் ஆகிருக்கு. இப்போ வந்து இதுக்கு வெறும் 3 ஸ்பூன் ஆயில் தான் ஃபஸ்ட்டு சேர்க்குறேன். நான் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். இது வந்து டயட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி தான் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. ரொம்ப ஆயில் சேர்க்காம அவங்களுக்கெல்லாம் இந்த ரெசிபி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். சின்ன பசங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க, ஏன்னா கம்மியான எண்ணெயில் செஞ்சாலும் இது கிறிஸ்பியாக தான் இருக்கும். இப்போ வந்து 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம், 1/2 ஸ்பூன் உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே சேப்பங்கிழங்கு சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் கரண்டி போடக்கூடாது. இப்போ வானலில் குலுக்கி தான் நீங்கள் வந்து 2 சைடும் கிறிஸ்பியாக ரோஸ்ட் பண்ணணும். கொஞ்ச நேரம் மீதி இருக்கிற 1 ஸ்பூன் பொடியையும் சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் குலுக்கி தான் நம்ம வந்து இதை ரோஸ்ட் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு அது நல்லா பாதி வெந்த பிறகு தான் நம்ம கரண்டி போடணும். இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சிங்கன்னா இதே மாதிரி வரும். எல்லோரும் எப்படி இது போல் செஞ்சீங்கன்னு கேட்குற அளவு இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பக்கமும் ரோஸ்ட் ஆகிருக்கு. அப்புறம் 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் இன்னும் இது வரைக்கும் சேர்க்கல, இப்போ தான் சேர்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே சேர்த்தா கருப்பாயிடும், கலர் நல்லா இருக்காது. அதனால் லாஸ்ட்டில் தான் நம்ம சேர்க்குறோம். சேர்த்துட்டு அந்த சில்லி பவுடரும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குலுக்கி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஓரளவுக்கு நல்லா குக் ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணி ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நம்ம சில்லி பவுடர் இந்த ஸ்டேஜில் சேர்த்ததால் கொஞ்சம் மிளகா வாசனை அடிக்கும். அதுக்காக நம்ம இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்க போகிறோம். அந்த மாதிரி எண்ணெய் சேர்த்துட்டு சில்லி பவுடர் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள்
ஃப்ரை பண்ணும்போது இந்த மிளகா வாசனை போயிடும். இது போல் நீங்கள் செஞ்சு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்பிச்சாலும் பசங்க வந்து நல்லா சாப்பிட்டு வருவாங்க. வெரைட்டி ரைஸ், தயிர் சாதம், சாம்பார் சாதம், மோர் குழம்பு எல்லாத்துக்குமே இது வந்து சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு சேப்பங்கிழங்கு கூட உடையவே இல்லை. எல்லாமே தனித்தனியாக இருக்குது. கொஞ்சம் கூட பிசுப்பே இல்லை. இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் ஏ நைஸ் டே.